சரி, எனக்கு உங்களுடைய படங்கள்ல ஃபேவரட் வந்து பொங்கலோ பொங்கல் சார். ஓகே, அப்படியா? அதுல வந்து வடிவேல் சார், விவேக் சார் 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆ வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த டைமில் வந்துட்டு ஆரம்ப கால ஸ்டேஜ் அப்போ தான் வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்காரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு அவர் வந்துட்டு என்னென்னா ஒரு சீன் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அவங்களாம் பிறவி கலைஞர்கள்ங்க. வடிவேல் சார்லாம் பிறவி கலைஞர். அதெல்லாம் கடவுளுடைய கிஃப்ட்டு. எல்லாருமே நம்ம நடிகன்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலர் தான் நம்ம ஒரு பிறவி கலைஞர்னு சொல்லுவோம். இளையராஜா சார் சொல்லுவோம், வடிவேல் சார், சுவாய் சார், கமல் சார், இவங்கெல்லாம் ஒரு பிறவி கலைஞர். விஜய் சார்லாம் பிறவி கலைஞர்கள். அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி ஒரு அப்படி ஒன் ஆஃப் த நடிகர் வந்துட்டு வடிவேல் சார். விவேக் சார் வந்துட்டு நிறையா தொலைநோக்கு பார்வை, நல்லா அறிவாளி, எந்த டாபிக் பற்றி பேசுவார். அவருக்கு தெரியாத டாப்பிக்கை பற்றியே இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஹியூமராக சொல்லுவார். அதில் ரொம்ப அந்த அதில் அர்த்தங்கள் நிறையா இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு அவங்களாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. வடிவேல் சார் இப்போவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார். ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா எங்கிட்ட ஃபோனில் பேசி வருவார். சார், அதே மாதிரி உங்களுடைய படங்கள்ல நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ற ஒரு எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு சார். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அது கடவுள் கொடுத்த வரம், டைரக்டரில் கொடுத்த சப்போர்ட். நான் ஒன்றும் ஹேண்டில் பண்ணேன். அது அதான் டைரக்டருடைய சப்போர்ட்டு தான். டைரக்டர் கொடுத்தாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. நான் எனக்கு மறக்க முடியாது. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார், அதே மாதிரி உங்களுடைய பாடலுக்கு விஜய் சார் ரீமேக் பண்ணி ஒரு ஆடி இருப்பார் சார். ரீமிக்ஸ் பாடி ஆடி இருப்பார் சின்ன தாய் படத்துக்காக. ஆமா ஆமா சார். ஆமாம் ஆமாம். நான் ஏரிக்கேற மேலே இருந்து பாடியிருப்பார். அது அதுக்காக ரீமிக்ஸ் அதில் ஸ்டேஜ்லாம் பாடியிருப்பார். தனுஷும் பாடியிருப்பார். யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் என்ன, விஜய் சார் வந்து எனக்காக பாடியிருப்பார். வேலைங்கிற படத்தில் விஜய் சார் பாடியிருப்பார். விஜய் சார் வந்து அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு 2 பேர்த்துக்கு தான் பாடியிருக்காரு. ஒன்று சூர்யா சார், 2வது நான். அந்த வேலை படத்தில் காலத்துக்கேத்த ஒரு கானா அப்படிங்கிற ஒரு சாங் அந்த டைமில் யுவான் மியூசிக்கில் பெரிய ஹிட் ஆச்சு அந்த சாங். இந்த பாட்டு சார் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும்ன்ற லியோ படத்துல ஒரு டான்ஸ் ஆடி இருப்பார் இல்ல சார்? ஆமாம், ரியோ படத்தில் வந்துட்டு ஃபுல் சாங்கே வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அது பாத்துருக்கீங்களா சார்? யாரா விஜய் சாரிவா? இல்ல, அந்த சாங்கு படம் பார்த்தேன். விஜய் சாரே நல்லா பார்த்துருக்கிறேன், நல்லா பழகிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நாங்களாம் நடிகர் சங்கத்தில் ஒன்றா மீட் பண்ணுவோம். அப்போது அவரு வளர்ந்து வர ஹீரோ, நானும் வரும்போதெல்லாம் வந்து அப்போ வந்து விஜயகாந்த் சார் மீட்டிங் போடுவார் நடிகர்கள்லாம் கூப்பிட்டு. அப்போ நான், சூர்யா சார், விஜய் சார் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நிறைய விஷயங்கள் படிப்போம். சின்ன பசங்க மாதிரியே நாங்கள் பிஹேவ் பண்ணிகிட்ருப்போம். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்போம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் இப்போ ஒரு 3Kன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். படம் முடிஞ்சது. 3Kனா கனவு காதல் கல்யாணம். சூப்பர் பண்ணிட்டு இருக்கிறேன்.